யாழ்ப்பாணம் சுண்டிக்குழி கணக்கர் சந்தியில் இருக்கிற சொந்த வீட்டுக்கு கொழும்புல வேலை பார்த்துட்டு இருந்த கணேஷ் அப்படிங்கிற 23 வயது இளைஞர் மார்ச் 18 அன்னைக்கு வீட்டுக்கு வர்றாரு. வீடு திறந்து கிடக்குது. அம்மாவையும் தங்கச்சியும் காணாம். அந்த வீட்டுல இருந்த அம்மா பேரு தயாலினி, அவங்களுக்கு 54 வயசு. தங்கச்சி பேரு சுசி, அவங்களுக்கு 21 வயசு. இந்த 2 பேரும் காணாம் அப்படின்னால வீடு முழுவதும் தேடி பார்த்துட்டு பக்கத்து வீடுகள்லாம் போய் விசாரிக்கிறாரு. அவங்களுக்கும் தெரியவே இல்லை. உடனடியா அம்மாவுடைய போனுக்கு ட்ரை பண்றாரு. அம்மா போன் வந்து வீட்டுக்கு உள்ளேயே ரிங் வருது அப்படின்னால அந்த போன் எடுத்து பார்த்துட்டு அம்மா எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தேடுறாரு. அப்புறம் தங்கச்சிக்கு போன் பண்றாரு. தங்கச்சியுடைய போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்குது. அம்மாவுடைய கார் வெளில நிற்கும். அந்த காரையும் காணாம். வீட்டோடைய மேல் பக்கம் பார்த்தா அங்கெல்லாம் உடஞ்சு கிடக்குது. இந்த சூழ்நிலை அவருக்கு பயங்கரமான பயத்தை ஏற்படுத்துது. அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் ஏதாவது ஆயிருக்குமோ, ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ சொல்லிட்டு உடனடியா தாமதிக்காம யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்றாரு. அம்மாவும் தங்கச்சியும் காணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வழக்கை எடுத்துக்கிட்ட போலீஸ் உடனடியா ஒரு போலீஸ் டீம் வந்து இந்த பாண்டியன் தழுவுல இருக்கிற அந்த வீட்டுல வந்து சோதனை போடுறாங்க. அப்படி சோதனை போடும்போது அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னா, அந்த வீட்டோட ஒரு 5 ஓடு அது கலட்டப்பட்டு அங்க பக்கத்துல வைக்கப்பட்டிருக்கு. மேலேருந்து ஒரு கயிறு கட்டி கீழே இறங்கி இருக்குது. சோ போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, யாரோ ஒரு நபர் இல்லைன்னா ஒரு கும்பல் இந்த ஓடை கலட்டி கயிறு மூலமா இறங்கி கீழே இருக்கிற அம்மா தங்கச்சி 2 பேரும் தூங்கிட்டு இருந்திருக்கணும். அவங்கள கடத்திட்டு இந்த கார் எடுத்துட்டே போயிருக்கணும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பார்த்த இன்னொரு முக்கியமான தடயம், அந்த ஹாலுக்குள்ள பெண்களுடைய முடி வெட்டப்பட்டு அங்கங்க கிடக்குது. இதையும் சேகரிக்கிறாங்க. இந்த தகவல் வந்து அந்த பகுதி முழுவதும் பயங்கரமா பரபரப்பா பேசப்படுது. சோசியல் மீடியாவெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த அம்மாவுக்கும் தங்கச்சிக்கு என்ன நடந்திருக்கும், இதற்கு பின்பாக இருந்த அந்த கொலையாளி இல்லைன்னா கடத்தின அந்த நபர் யாரு அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கும் போது அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் உண்மையில உறைஞ்சுதான் போனாங்க. இது ரொம்ப ரொம்ப பரபரப்பா யாழ்ப்பாணம் முழுவதும் பேசப்பட்ட வழக்கா இருக்குது. இதுக்குள்ள நிறைய மர்மங்கள், சினிமாவெல்லாம் தாண்டிய பயங்கரமான மர்மங்கள் இதுக்குள்ள அடங்கியிருந்தது. இந்த மர்மமான கேஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த கிரைம்ஸ் சேனல்ல பேச போறோம். சரி, நம்மளே இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. சரி, நேரடியாக நம்ம இந்த கிரைம்ஸ் பத்தில போயிடலாம். முதல்ல இந்த காணாம போனாங்கல்ல தயாலினி, இவங்க யாரு, இவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஃபேமிலி டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத போலீஸ் வந்து பக்கத்துல இருந்த எல்லாத்தையும் விசாரிச்சதுல வந்த உண்மைகளை நான் பதிவு பண்றேன். இந்த தயாலினிக்கு 54 வயசு. இவங்க யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவத்துறையில ஒரு லெக்சரரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தயாலினியுடைய அம்மா அப்பா வந்து ரொம்ப ரொம்ப பணக்கார ஒரு குடும்பம், ரொம்ப கௌரவமான, அந்த பகுதியில யாரை கேட்டாலும் உங்க ஃபேமிலி பேரை சொல்ற அளவுக்கு ரொம்ப வசதி வாய்ப்பா கௌரவமா இருக்கிற ஒரு குடும்பம். தயாலினி இவங்க சித்தா மெடிசன் படிச்சுட்டு இருக்கும் போதே திலீபன் அப்படிங்கிற என்னுடைய கிளாஸ்மேட் பையனை லவ் பண்றாங்க. இந்த திலீபன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படிங்கிறதுனாலேயே தயாலினியுடைய அம்மா அப்பா இதை காதலை ஏத்துக்க மறுக்கிறாங்க. பயங்கரமா சண்டையும் போடுறாங்க. அதை மீறி தான் தயாலினி திலீபனை வீட்டை எதிர்த்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் தனி கொடுத்தன போயிட்டு 2 பேருமே நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல கல்யாணத்தோடைய பிகினிங்ல இந்த புரிதல் குறைவுனால சின்ன சின்ன சண்டைகள் வரும் இல்லையா, அந்த மாதிரியான சண்டைகள் வரும்போதெல்லாம் கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது தயாலினியுடைய அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்காக நாங்கள் அப்பயே சொன்னோம், இந்த லவ் மேரேஜ் எல்லாம் செட் ஆகாது. அது மட்டும் இல்லாம திலீபன் அவனுக்கும் அவங்க ஜாதிக்கும் நம்ம ஜாதிக்கும் எதிர்ப்பு தான், நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, அதனால இதை நம்ம பிரேக்கப் பண்ணிடலாம், டிவோர்ஸ் வாங்கிடலாம் சொல்லிட்டு இவங்க ப்ரெஷரை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதற்கு இடையில இந்த தயாலினிக்கு 2 குழந்தைகள் பிறக்குது. மூத்தது ஒரு ஆண், இவங்களுக்கு தான் கணேசன் பேர் வைக்கிறாங்க. அடுத்தது ஒரு பெண். இந்த பெண் குழந்தைக்கு தான் சுசி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேர் வைக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் பூதாகரமா பெருசாகணும்னு இந்த தயாலினுடைய அப்பா அம்மா வந்து வலுக்கட்டாயமா ப்ரெஷர் போட்டு தயாலினிக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் உங்க கணவர் திலீபன் போயிட்டு வேற ஒரு திருமணம் பண்ணி அவரு குழந்தைகளுடைய வேற இடத்துல செட்டில் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுடைய தயாலினி தன்னுடைய குழந்தைகளோடைய இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய மைண்ட்ல வந்து லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது, லவ் மேரேஜ் பண்ணா அந்த வாழ்க்கை நல்லாவே இருக்காது அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ்லயே அவங்க இறந்துருக்காங்க. ஸோ இந்த குடும்பத்தை பத்தி நீங்க இப்படி தெரிஞ்சுக்க. காலப்போக்கில் தயாலினுடைய அப்பா அம்மா எல்லாம் இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய பூர்வீக இடம், சொத்து, இந்த வசதி வாய்ப்புடைய வேலைக்காரிகளுடைய இவங்க வந்து நல்ல செல்வாக்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ யாழ் பல்கலைக்கழகத்துல இவங்க சித்த மருத்துவத்துறையில் லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி. இன்னொரு குடும்பத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். திவாகர். இந்த திவாகருக்கு வயசு 21. இவன் எந்த ஏரியா சேர்ந்தவனா, அதே யாழ் அரியாலை நாயன் மார்க்கெட் பகுதியை சேர்ந்தவன் தான் இந்த திவாகர். இந்த திவாகருடைய அப்பா பேரு தினகரன். இந்த திவாகருடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஏற்கனவே ஒரு முறை திருமணமாகி அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க டிவோர்ஸ் ஆயிடுறாங்க. இந்த 2 குழந்தைகளோட இருக்கிற தன்னுடைய அம்மாவை தான் திவாகருடைய அப்பா தினகரன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் திவாகர் பிறக்கிறாரு. ஸோ இது உங்களுடைய ஃபேமிலி. இந்த தினகரன் வந்து
2 வருஷத்துக்கு முன்னாடி 42 வயசுல ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை சுமக்க வேண்டிய பொறுப்பு அவங்க அம்மாவுக்கு வருது. அவங்க அம்மா 3 குழந்தைகளை எப்படி காப்பாத்துறாங்கன்னா, ஜூஸ் தயாரிச்சு அதை கொண்டு போயிட்டு கடைகள்ல வித்து அது மூலமா தான் இந்த குடும்பத்தை காப்பாத்துறாங்க. இந்த பையனும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். இப்போ வந்து 21 வயசு. இந்த 2 குடும்பத்துல சம்பந்தமே கிடையாது. ஒரு பக்கம் இந்த தயாலினி இருக்கிற ஏரியா அவங்க ஸ்டேட்டஸ் வேற, திவாகர் இருக்கிற ஏரியா இவங்க ஸ்டேட்டஸ் இது எல்லாமே வேற வேற. இப்படி இருக்கும்போது தயாலினியுடைய மகள் சுசியும் இந்த திவாகரும் காதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கனெக்ஷனே இல்லாம எப்படி காதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க? ஏன்னா இவங்க மகள் சுசி வந்து வேம்படி மகளிர் கல்லூரியில தான் படிச்சுட்டு இருக்காங்க. தினமும் வீட்டுல இருந்து தயாலினி தன்னுடைய கார்லயே மகளை அழைச்சிட்டு போயிட்டு உங்க காலேஜில் டிராப் பண்ணிட்டு தான் தன்னுடைய வேலைக்கு போவாங்க. ஒருவேளை இவங்க கார்ல டிராப் பண்ண முடியாத அன்னைக்கு ஒரு வயசான ஆட்டோக்கார் ஒருத்தர் அங்க வீடு பக்கத்திலே இருப்பாராம். அவர்கிட்ட சொல்லிதான் இந்த பெண்ணை கொண்டு போயிட்டு காலேஜில் விட சொல்லுவாங்க. இந்த சுசியும் யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்களாம். இந்த ஆட்டோ டிரைவரும் என்ன பதிவு பண்ணிருக்காருன்னா, இது வரைக்கும் பல முறை நான் வந்து போயிட்டு அந்த பொண்ணை காலேஜில் விட்டுருப்பேன், ஒரு நாள் கூட என்னோட முகத்தை பார்த்து இந்த பொண்ணு பேசினதே கிடையாது, வீட்டுல விடும்போது ஒரு நன்றியோட வார்த்தையை கூட சொன்னது கிடையாது, அந்த பொண்ணு இறங்கி வீட்டுக்குள்ள ஓடி போயிடும். அப்படி இருக்கிற பொண்ணு வந்து ஒருத்தனை லவ் பண்ணுச்சு அப்படிங்கிறத என்னால நம்பவே முடியலங்க அப்படின்னு தான் பதிவு பண்றாங்க. அதே மாதிரி இந்த தயாலினியுமே இவங்க இருக்கிற அந்த பாண்டியன் தள்ளு பகுதியில் வீடு இருக்கு இல்லையா, அது உங்களுடைய சொந்த வீடு. சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. ஒரு வீட்டுக்காரங்கள்ட்டையும் இந்த தயாலினி பேச மாட்டாங்களாம். நேரம் பார்த்தா மட்டும் ஸ்மைல் பண்ணுவாங்க. இப்படி மற்ற குடும்பங்கள் கூட எந்த டச்சிலுமே இல்லாம இருக்கிற ஒரு குடும்பம். இப்படி இருக்கிறப்ப இந்த சுசியும் திவாகரும் எப்படி காதல் பண்ணாங்க அப்படின்னா, அதுலதான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த தயாலினி வீட்டுல வேலைக்காரங்க ஒரு 4-5 பேர் வேலை பார்க்குறாங்க. அப்படி வேலை பார்த்ததுல ஒரு நபர் வந்து திவாகருடைய சொந்தக்காரனா இருந்திருக்காங்க. அது மூலமா திவாகர் வந்து அடிக்கடி இந்த வீட்டு பக்கத்துல வந்துட்டு அவங்களை சந்திக்கிறதுக்காக வருவாங்க. அது மூலமா இந்த சுசியும் திவாகரும் காதல் வயப்பட்டிருக்காங்க. இந்த காதல் அம்மாவுக்கு தெரியாம பல மாதங்கள் அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு பயங்கரமா எதுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க வாழ்க்கையில காதல் பண்ணனால சுத்தமா வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஒரு மகளை எச்சரிக்கிறாங்க, வேணாம் காதல்லாம் செட் ஆகாது, நீ படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஆனா அம்மாவுடைய பேச்சை கேட்காம சுசி என்ன பண்றாங்கன்னா, திவாகர் அழைச்சிட்டு 2 பேரும் இந்த வீட்டை எதிர்த்து போய் கல்யாணம் பண்ணி தனி கொடுத்தனம் இருந்துடுறாங்க. கல்யாண வயசானதுக்கு அப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. தனி கொடுத்தனம் இருந்து 3 மாசம் நல்லா தான் போயிட்டு இருக்குது அந்த ஹனிமூன் பீரியட்ல. அதுக்கப்புறம் தான் தெரியுது திவாகர் வந்து போதை பொருள் பயன்படுத்துற பழக்கம் உள்ளவன் அப்படி சொல்லிட்டு வீட்டுல தினமும் போதை போட்டு இவன் பயங்கரமா இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்போ அந்த அடி தாங்க முடியாம வலிச்சு அழும்போதுதான் அம்மா சொன்னதோடைய உண்மையெல்லாம் இந்த பொண்ணுக்கு தெரிய வந்து ஒரு நாள் கதறிக்கிட்டு அம்மா காலில் போய் விட்டுருக்காங்க. அம்மா நான் பண்ணதெல்லாம் தப்பு, நீங்க சொன்னதுதான் சரி, அந்த பையன் என்னை போட்டு அடிக்கிறான், அவன் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. மகளை ஆறுதல் படுத்திட்டாங்க. இதுக்கு தான் அம்மா எல்லாம் சொல்றது வந்து அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என் கூடவே இரு, நான் பாத்துக்கிறேன், நம்ம வந்து டிவோர்ஸ் வாங்கிக்கலாம், நீ படி, அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன்னு சொல்லிட்டு தாங்கூடவே இந்த சுசியை வச்சிருந்து திவாகருக்கும் இந்த பொண்ணுக்கும் டிவோர்ஸ் வாங்குறதுக்காக இருக்கிறதுலே ஒரு பெரிய வக்கீலை பிடிச்சிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுறாங்க. 2 முறை ஹியரிங்ஸ் வருது. எப்பெல்லாம் கோர்ட்ல இருந்து வர சொல்றாங்களோ இந்த திவாகர் வந்து அங்க போக மறுக்கிறான். அப்படி போகாததுனால என்னாச்சுன்னா 3வது முறை இந்த பையன் வரமாட்டேங்கன்னா சரியில்லை சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தனக்கு சாதகமா கேஸ் வந்து மாறிட்டு இருக்கும்போதுதான் என்ன நடந்திருக்குன்னா, மார்ச் 18 அன்னைக்கு அம்மாவும் பொண்ணும் வீட்டுல இருக்கும்போது இந்த 2 பேருமே கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிட்டு போலீஸ் விசாரிச்சதுல இவ்வளவு தகவல், இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்து, சரி இப்போ இந்த பையன் திவாகர் எங்க இருக்கான் அவனை கண்டுபிடிச்சா இந்த 2 பேர் காணாம போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன நாணுச்சு, அந்த 2 பேரும் கொன்னுட்டானா உயிரோட வச்சிருக்கானா என்ன பண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு அவனை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனை பத்தியான எந்த தகவலுமே எடுக்க முடியல. இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அண்ணன், அவருக்கு ஒரு தகவல் தெரிய வருது. அதாவது அம்மாவுடைய போன் அவர் கையில தானே இருக்கு. அந்த அம்மாவுடைய போனுக்கு அம்மாவுடைய ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கிறதுக்கான மெசேஜ் வந்திருக்கு, பணம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா போலீஸுக்கு இந்த தகவலை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க்ல இருந்து QR கார்டு மூலமா பணம் கொடுத்து இவங்க பெட்ரோல் போட்டிருக்காங்க அதுங்கிற தகவல் தெரிய வந்தீங்க. இந்த தகவல் எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாரு. தங்கச்சியோட போனுக்கு ட்ரை பண்ணா அது சம்டைம்ஸ் ஆன் ஆகி ஆஃப் ஆகுது, கால் போகுது, கட் பண்ணிடுறாங்க. ஸோ என்னுடைய அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, அவங்க வந்து உயிரோடு இருக்கிறது கூட வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி அந்த பையன் பயங்கரமா கதறி எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட போயிட்டு பயங்கரமா அவர் அழ ஆரம்பிக்கிறாரு. உடனடியா போலீஸ் வந்து இந்த பணம் எந்த ஏடிஎம்ல எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க ஒரு டீம் செக் பண்றாங்க. திருகோணமலையில இருக்கிற ஒரு ஏடிஎம்ல தான் அந்த பணம் எடுக்கப்பட்டிருக்குது. அங்க சிசிடிவி செக் பண்ணா அம்மாவுடைய கார் இருக்குல்ல, அந்த கார் வந்து அங்க நிக்குது. கார்ல இருந்து அந்த பையன் இறங்கி வந்து பணம் எடுத்திருக்கான். பெட்ரோல் பங்க்லையும் இந்த தங்கச்சியோட போனை பயன்படுத்தி பெட்ரோல் போட்டிருக்கான். இது எல்லாமே தெரிய வந்து 3 தனிப்படை அமைச்சு
இந்த பையனை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவனை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி தேடி கண்டுபிடிக்கும் போது தான் பயங்கரமான ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன அப்படின்னா, அந்த கார்ல இருந்தது இந்த திவாகர் பக்கத்துல பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு அந்த பெண் சுசி இருக்காங்க இல்லையா, அந்த பெண்ணும் இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே போலீஸ்க்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இந்த பெண்ணும் அம்மாவும் தான் காணான்னு சொல்லிட்டு ஊர் உலகமே தேடிட்டு இருக்குது. இந்த பெண் ரொம்ப ஹாயா இப்படி பக்கத்துல உட்காந்து போயிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு 2 பேருமே போலீஸ் கஸ்டடிக்கு கொண்டு வந்து என்ன நடந்துச்சு அன்னைக்கு, எங்க உங்க அம்மா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போதுதான் பல அதிர்ச்சியான மர்மமான விஷயங்கள் ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இவன் கோர்ட்டுக்கு போகாததுனால வழக்கு தனக்கு சாதகமா மாறி டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில அம்மா இருக்கும் பொழுது, இந்த பையன் அடிக்கடி இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, போதைய பொருட்கள் வந்து இந்த வீட்டுல பயங்கரமா பிரச்சனை பண்ணுவானா. வீட்டுக்கு முன்னாடி நிறைய பட்டாசு சரசரமா வெடி வாங்கி வந்து கொளுத்தி வீட்டுக்குள்ள தூக்கி போடுவானா. என்னையா நீங்க டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க, என்ன எதுவுமே பண்ண முடியாது, யாரும் என்ன மிரட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு வெடியை போட்டு இந்த வீடை நான் இடிக்க போறேன்னு சொல்லி இந்த மாதிரி மிரட்டுவானா. இவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போலீஸ் வந்தோன்னு ஓடி போயிடுவானா. மறுபடியும் போலீஸ் போகும்போது திருப்பி வந்துட்டு படம் சுத்தி போட்டு இது மாதிரி பிரச்சனை பண்ணுவானா, கல்லை தூக்கி அடிப்பானா. இந்த மாதிரி பயங்கரமான ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். இந்த விஷயத்தையும் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு, மறுபடியும் அந்த வீட்டை நீங்க போகக்கூடாது, நாங்க பனிஷ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி பயங்கரமான தொல்லை கொடுத்துருந்தாங்க. ஒரு கட்டத்துல தன்னுடைய மனைவியை வந்து டிவோர்ஸ் மூலமா பிரிக்க போறாங்க. கோர்ட் வந்து அதுக்கு தயாராயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான்னா, அந்த மார்ச் 18 அன்னைக்கு மிட் நைட்ல 1 மணிக்கு அப்படின்னா தன்னுடைய பைக்ல பாண்டியன் தெருவுல இருக்கிற இந்த சுசி இருக்கிற வீட்டுக்கு வந்து பின்பக்கமா பைக் நிப்பாட்டிட்டு வந்து வீட்டோட மேல் ஏறி இருக்கான். ஏறி 5 ஓட கலட்டி தயாரா கொண்டு வந்த கயிறை மேல கட்டி அந்த கயிறு மூலமா இறங்கியிருக்கான். சுசி ஒரு ரூம்ல படுத்துருக்காங்க, இன்னொரு ரூம்ல தயாலினி படுத்திருக்காங்க. இவன் போயிட்டு சுசியை எழுப்பியிருக்கான். சுசி இந்த திவாகரை பார்த்துட்டு பயங்கரமான ஷாக்கு. நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி இறங்கி வந்த அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணோம், என்ன போய் நீ டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து காலில் விழுந்து அழுதுருக்கான். அந்த பொண்ணு வந்து முடியாது, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து பாலியல் உறவு வச்சிருக்காங்க. இந்த உறவு வச்சதுக்கு அப்புறம் இந்த சுசியோடைய நடவடிக்கையில சின்ன சேஞ்ச். அது வரைக்கும் கணவன் மேல வெறுப்பா இருந்தவங்க இப்போ வந்து இவனை நம்ம இழக்க வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சமாதானமா போயிடலாம், நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொன்னதும் இந்த சுசி சொல்லியிருக்காங்க, நம்ம சமாதானமா போறதா இருந்தா கூட எங்க அம்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னதும், உங்க அம்மா யாரு நம்மள பிரிக்கிறதுக்கு, உங்க அம்மா உயிரோடு இருந்ததுன்னா நம்மளை பிரிப்பாங்க, உங்க அம்மாவுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா 2 பேரும் சேர்ந்து அம்மாவுடைய ரூமுக்கு போறாங்க. மகள் தூங்கிட்டு இருக்கிற அம்மாவுடைய காலை இறுக்கமா பிடிச்சிக்கிறாங்க. இவன் என்ன பண்றான்னா, நேரா போயிட்டு தயாளனுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சு துள்ள துடிக்க 2 பேரும் கொள்றாங்க. அம்மா சடலமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெட்டை எடுத்து அம்மாவுடைய சடலத்தை வச்சுட்டு அப்படியே சுருட்டி அங்க கீழே வச்சுட்டு, அதுக்கப்புறம் இவங்க வீட்டை விட்டு வெளியில வந்து 2 பேரும் திவாகருடைய பைக்ல ஏறி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. திவாகர் வீட்டை கொண்டு போயிட்டு அந்த பைக்கை நுப்பாட்டிட்டு அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து இவங்களுடைய அம்மாவுடைய கார்லயே பெட்ல சுட்டப்பட்ட அம்மாவுடைய சடலத்தை எடுத்து பின்னாடி டிக்கில வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருந்து பணம், அம்மாவுடைய நகைகள், ஏடிஎம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஒரு நாள் முழுவதும் அம்மாவுடைய பாடியை வச்சுட்டு சுத்திட்டு எங்க தூக்கி போடலான்னு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அரக்கு வழி அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கிற புதர் போன்ற பகுதியில் அம்மாவுடைய சடலத்தை தூக்கி போட்டுட்டு நேரா திரிகோணமலையில போயிட்டு திருடிட்டு வந்தது அந்த நகையை கொண்டு போயிட்டு அடகு வைக்கிறாங்க. செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜாலியா ஒரு அம்மாவை கொன்னுட்டோமே அப்படிங்கிற பதட்டமே இல்லாம இந்த பொண்ணும் இந்த பையனும் 2 பேரும் இந்த எடுத்துட்டு போன பணம் நகையெல்லாம் விற்று செலவு பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டே இருக்காங்க. இப்படி இவங்க ஏடிஎம்ல பணம் எடுத்ததும், அப்புறம் பெட்ரோல் பங்க்ல QR கார்டை ஸ்கேன் பண்ணி பண்ணதும், இது எல்லாமே போலீஸ்க்கு தெரிய வந்துதான் கைது பண்ணது. இந்த தகவல் தெரிய வந்து அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருமே உறைஞ்சு போறாங்க. ஏன்னா சொந்த மகளே அம்மாவை வந்து துள்ள துடிக்க தன்னுடைய கணவன் கூட சேர்ந்து கொன்னது இந்த பகுதியில வந்து அவ்வளவு ஒரு பரபரப்பு பேசப்பட்ட ஒரு வழக்கமானது. இந்த 2 பேரும் இப்ப கைது பண்ணி ஜெயில இருக்காங்க. இதுல பயங்கரமான அதிர்ச்சி யாருக்குன்னா, சொந்த அண்ணன் கணேஷ்க்கு. தன்னுடைய தங்கச்சி இப்படி பண்ணுவாளா? ஏன்னா அம்மா வந்து இந்த 2 பேருக்காக தான் அவருடைய முழு வாழ்க்கையுமே வாழ்ந்திருக்காங்க. கணவரெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டாலே சொல்லிட்டு அந்த அண்ணன் வந்து அடிச்சுட்டு பயங்கரமா அழுதுருக்காப்ல. ஸோ இந்த 2 பேரும் சுசி திவாகர் 2 பேருமே இப்போ ஜெயிலில் இருக்காங்க. இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னும் தீர்ப்பு வரல. எப்போ தீர்ப்பு வரும், என்ன உங்களுக்கு தண்டனை கிடைக்க முடியும் தெரியல. சரி, நம்மளே இந்த கேஸை பத்தியான உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. கணவன் மனைவி சேரணும் விருப்பப்பட்டா அது முறையா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே சேர்ந்திருக்கலாம். இல்லைன்னா எதிர்த்து கூட நாங்கள் சேர்ந்து வாழ பொறிச்சுட்டு மறுபடி கூட போயிருந்துருக்கலாம். அதுக்காக ஒரு உயிரை அநியாயமா துள்ள துடிக்க கொண்டிருக்காங்க. இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சா சரியா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க மறக்காம பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.